அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ம். இல்லை நீங்களே போய் அவருக்கு தம்பி நீ 25 வயசுல 28 வயசு வரைக்கும் நீ இப்படி பாரு, 29 வயசுல உங்கள் அப்பா தொழில் பாருன்னா யாராச்சும் ஒரே ஒரு பையன் கேட்பானா? கேட்க மாட்டாங்க. நான் இன்றைக்கே எங்கள் அப்பா தொழில் எடுத்துக்கிட்டு நான் செய்வேன். எதுக்கு இருக்கிறத எல்லாத்தையும் வச்சு வாரி அழைச்சிக்கிட்டு உங்கள் அப்பா 30 வருஷம் சம்பாரிச்சு வச்சது 40 வருஷம் சம்பாரிச்சு வச்சதை 3 வருஷத்தில் காலி பண்ணுறதுக்கு குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருப்பாரப்பா. இவன் என்ன பண்ணுவோம் 3 வருஷத்தில் அகலக்கால் வச்சு இப்படி பண்ணிவிடலாம் அப்படி பண்ணிவிடலாம், இதில் விளம்பரம் பண்ணிவிடலாம் அதில் விளம்பரம் பண்ணிவிடலாம். எதுவும் நடக்காது. அவருக்கு தெரியாத அவர் ஒவ்வொரு படியாக தானே ஏறினார். கண்டிப்பாக ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஒரு மலையில் ஏறுறது எவ்வளோ கஷ்டம். இறங்குறது கடகடன்னு கடல்ல இறங்குறதுல குதிக்கிறாங்க. நீங்கள் எங்கே இறங்குறாங்க? 4 படியாக தேடி வந்துடும். 4 படியாக இல்லை, மேலேருந்து குதிச்சிட்றாங்க. 40 படி 400 படி ஒரே ஜம்பிங்கு. ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா. ஓராமல் ஒதுக்கி வச்சுட்டு மறுபடியும் வேறு வேலைக்கு போகிறாங்க. யாராச்சும் அறிவுரைகளை பொறுத்தளவுக்கு எனக்கு வயிற்றுவலி இருந்தால் நான் யார்ட்டையும் கேட்டேன்னா அந்த அறிவுரைக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். நீங்களாம் அந்த வார்த்தையை கொடுத்தீங்கன்னா கடவுளே வந்து நேராக சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். கடவுளே நேராக சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். அப்போ நீங்கள் என்ன சொல்லி நான் என்ன சொல்லி கேட்க போகிறீங்க? நான் தான் சொல்லுவேன், ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது தெளிவாக பேசுங்க. 2019 நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து நான் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன். எனக்கு இது இப்படி இருக்குது. நான் இந்த இடத்த வச்சுக்கணுமா இல்லை வித்துடட்டுமா? இல்லை எனக்கு இன்னும் 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் இந்த இடம் வந்து எனக்கு பயன்படும்னா நான் அதை அப்படி வச்சுருக்கேன். நான் எப்போ இடம் வாங்கலாம், நான் இடம் எப்போ விற்கலாம், எந்த இடத்த விற்க போகிறீங்க, எப்போ வாங்குறீங்க, எதுக்கு விற்கிறீங்க, மேஜிக் மாரி மாய மந்திரம் மாரி இவங்க நினைக்கிறாங்கன்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது ஜோதிடத்தில். இவங்க என்ன நினைக்கிறாங்க, உங்கள் சாந்தியவே உடந்தது 4 பேர், இது தெரிஞ்ச என்ன தெரியலைன்னா என்ன,